பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். பரிசுத்தவான்கள் செய்யும் உதவியை பற்றி உங்களுக்கு எழுதுவது எனக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அந்த முதல் வசனத்தில் சொல்கிறார். 2ஆம் வசனத்தில், ஏனெனில் உங்கள் மன விருப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். அகாயா கடந்த வருடம் முதல் ஆயத்தமாயிருக்கிறது என்று உங்களை குறித்து மக்கதோனியரிடத்தில் பெருமை பாராட்டுகிறேன். உங்கள் வைராக்கியம் அநேகரை தூண்டி உள்ளது என்று சொல்கிறார். பாருங்க, தேவன் விரும்புவது கட்டாய கொடை அல்ல, மனப்பூர்வமான ஆயத்தம். ஆமேன். பவுல் இந்த கொரிந்தியர்கள் ஏற்கனவே உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் என்பதை அறிந்திருந்தார். எனவே மீண்டும் மீண்டும் கட்டாயப்படுத்த வேண்டுவதில்லை என்று சொல்கிறார். இதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் வெளிப்புற செயலை விட உள்ளத்தின் விருப்பத்தை பார்க்கிறார். ஆமேன். இன்னும் எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். 2ஆவதாக பார்த்தோன்றா, நல்ல முன்மாதிரி மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும். நம்ம ஒரு கர்த்தருக்கு பிரியமானபடி சாட்சியாக நடப்போம் என்றால் நம்மளோட கூட இருக்கிறவர்களையும் அவங்க ஒரு தூண்டுகோலாக, அவங்களும் உற்சாகத்தில் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக மாறிவிடுவார்கள். பாருங்கள், கொரிந்தியர்களின் ஆயத்தத்தை குறித்து பவுல் மக்கதோனிய விசுவாசிகளிடம் கூறினார். அதன் விளைவாக பலரும் கொடுக்கறதுக்கு தூண்டப்பட்டார்கள். இதில் நாம் என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம்? ஒரு விசுவாசியின் உண்மையான அர்ப்பணிப்பு பலருடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் நற்கிரைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சபையில் ஒரு குடும்பம் யாரும் கேட்காம ஏழை மாணவரின் கல்விக்காக அவங்க உதவ தொடங்குறாங்க, ஹெல்ப் பண்ண தொடங்குறாங்க. அதை பார்த்த மற்ற குடும்பங்களும் அதே சேவையில் அதனை இணைந்து கொண்டார்கள். ஒருவரின் ஆர்வம் பலரோட அர்ப்பணிப்பாக மாறியது. அதே போல கொரிந்தியர்களின் ஆயத்தம் மக்கதோனியர்களையும் உற்சாகப்படுத்தியது. ஆமேன். இதிலிருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? தேவனுடைய பணிக்கு எப்போதும் ஆயத்தமான இருதயத்துடன் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் நல்ல ஒரு முன்மாதிரி மற்றவர்களை விசுவாசத்திலும் தாராளத்திலும் வளர செய்யும். ஆமேன். பாருங்க, உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக உற்சாகப்படுத்தும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழும்போது எல்லாரும் கர்த்தருக்குள்ளே எழும்பி பிரகாசிக்க தேவன் வளராக இருக்கிறார். ஆமேன். இதில் முக்கியமான ஒரு ட்ரூத் என்னென்னா, ஆர்வமுள்ள ஒரு விசுவாசியோட வாழ்க்கை அநேகரை தேவனுடைய பணிக்காக எழுப்புகிறதா இருக்கிறது. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் உண்மையாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஓடும் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை படிக்கிறார். அநேகருக்கு சாட்சியாக நம்மளை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு, இந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, காலந்த நேரம் கிருபையா எங்களை பாதுகாத்துட்டு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, வேலை கூட ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே புதிதாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மை உத்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் நடக்கும்போது அப்பா, எங்களோடு கூட உள்ளவர்களையும் ஆண்டவரே எந்தவித போதனையின்றி உம்மண்டையில் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, அர்ப்பணிப்போட தியாகத்தோடு செய்வதற்கு அநேகரை நீங்கள் எழுப்புறீங்கப்பா. நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இன்றைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.